பிக் பாஸ் இந்த மேம் வந்து இந்த தடவை வரப்போகிற சீசன் மேம் எதுவும் உள்ள போறாங்களா? அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பிக் பாஸ்ல வந்து சொல்லுங்க கண்ணு சொல்லுங்க சாமி அப்படின்றதா இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சில கான்ட்ரவர்சி தான் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி சில கான்ட்ரவர்சி ஃபேஸ் பண்ணும்போதோ மக்கள் வந்து விமர்சனம் பண்ணும்போதோ என்ன மாதிரி எடுத்துக்கிட்டீங்க? அது நீங்க எடுத்துக்கவே மாட்டேன். நான் ஒன்றும் சமூக துரோகி. நான் என்ன சொல்றேன்னா, நாட்டுக்கு குண்டு வைக்கணும்னு ஐடியா கொடுத்தேன். நான் எந்த கட்சியும் சேரதான் சாமி. மேபி நாளைக்கு ஒரு கட்சியில் கூட சேர்ந்துடலாம். ஐடியா இருக்கா சார்? நான் வந்து சாக்குறேன்லாம் சொல்ல மாட்டேன். அதில் மனிதர்கள் தான் சாக்குறேன். நிறைய பேர் நண்பர்கள் சொல்லுவாங்க, நீ பேசியிருக்க கூடாது, நீ அப்படி சொல்லியிருக்க கூடாது. 10 பேர் சொல்லுவாங்க சாமி. அதே ஒரு 20 ஃபோன் வரும். ஜி பிச்சுட்டீங்க ஜி, சூப்பர் ஜிம்பாங்க. சில பேர் பார்த்தீங்க ரிவ்யூங்கிற பேரில் எல்லா படத்தையும் குறை சொல்லிட்டே இருப்பான். 2வது சீன்ல குடும்பமே சேர்த்துருக்குன்னா படமா பிஆர் டீம் வச்சு பண்ணுற மாதிரி நடக்குதுன்னு தோணுது எனக்கு. நைட்டு 12 மணிக்கு படுத்தனா 3 o'clock எழுந்திரிச்சு 5 பேத்துக்கு என்ன தேவை எடுத்து வச்சுட்டு 7 மணிக்கு கிளம்பி இவிபி செட்டுக்கு போய் அடுத்த நாள் காலை முடிச்சுட்டு திருப்பி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே வந்து படுப்பான். பிக் பாஸ் இந்த மேம் வந்து இந்த தடவை வரப்போகிற சீசன் மேம் எதுவும் உள்ள போறாங்களா? ரெட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த கான்வர்சேஷன்ல இறுதி முயற்சி பட டீம் தான் இருக்காங்க. வணக்கம் 2 பேருக்கும். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. கண்டிப்பாக சந்தோஷம். ஸோ இறுதி முயற்சி ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ என்ன மாதிரியான படம் சார்? ஆக்சுவலி இது ஃபேமிலி த்ரில்லர்னு சொல்லலாம். ஓகே, ஆமாம், ஃபேமிலி த்ரில்லர் தான். ஃபேமிலி த்ரில்லர். ஆமாம், ஃபேமிலி த்ரில்லான ஃபேமிலி இல்லை, ஃபேமிலி த்ரில்லர். அந்த ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் த்ரில்லிங்கான சில விஷயங்கள் நடக்கும். ஓகே, ஸோ அதனால ஃபேமிலி த்ரில்லர். கண்டிப்பாக. சார் நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஸோ இந்த படத்துக்கான காரணம் என்ன? கதை கேட்கும்போது என்ன உங்களுக்கு? நிச்சயமாக்கண்ணா, நான் வந்து நிறைய கதைகள் இடையில வந்து நம்ம நிறைய படங்கள் வந்தது, வேஷங்கள் வந்தது. ஒருவேளை அது எனக்கு ஒருவேளை நல்ல எதிர்பார்ப்போடு இருக்கிற நமக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் இருந்தது. அப்புறம் நீண்ட நாட்கள் அதுக்கான காத்திருப்பு இருந்தது. அது இடையில சாரை மீட் பண்ணும்போது நீங்கள் பண்ணணும்னு சொன்னார். அப்போ நான் கூட சொன்னேன், சார் சரி வருமா, கரெக்டாக இருக்கா உங்களுக்கு? ஏன்னா நான் என்னோடய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது. எதிர்பார்ப்பு மீன்ஸ் என்னென்னா, நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் தக்க வைக்கிறதுக்கான எதிர்பார்ப்பு அல்ல, வெற்றி அடைவதற்கான எதிர்பார்ப்பு. நல்ல விஷயந்தான் மக்கள்கிட்ட போய் சேரும். ஏன்னா இப்போ சினிமாங்கிறது பெரிய மீடியா. நம்ம அந்த கண்டென்ட் ஒரு குடும்பத்துக்கு போய் நம்ம எடுக்கிற படம் அர்த்தமுள்ளதாக இருக்கணுன்றதை ஆழமாக யோசிக்கிறேன். அப்போ நான் சொல்லும்போது சார் வந்து ஒரு லைன் சொன்னார். சொல்லிட்டு நல்லா இருக்கே சார் அப்படின்னா, இந்த பவுண்டர் ஸ்கிரிப்டுங்க, இதான் ஸ்கிரிப்ட் நான் எழுதுனது, இதை நீங்கள் படிங்க. முக்கியமான விஷயம் சார், இதை நான் கதை எழுதும்போதே எவ்வளோ நடிகர்கள் இருந்தால் கூட நான் நீங்கள் நடித்தா நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு தான் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போது உங்கள் முகத்தை மனசில் வச்சுருந்தேன் அப்படின்னா. எனக்கு அதுவே ஃபஸ்ட்டு ஒரு ஆனால் பரவாயில்லையே, எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தால் கூட நம்மளை நினச்சி, ஏன்னா அது ஒரு விஷயம் தான் எனக்கு. நான் அது அப்புறம் அதை நான் வீட்டில் போய் படிக்கும்போது நைட்டே எனக்கு இந்த படம் 1 மணிக்கு கதை முடித்து திருப்பி படிக்கிறேன். 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி காலைல வரைக்கும் படிச்சுட்டு ஃபோன் பண்ணேன். சார் எக்ஸ்ட்ரானே எழுதியிருக்கீங்க, என் மனசு அப்படியே உள்ளுக்குள்ளே போயிடுச்சு சார், இது வந்து வெளியே வரல, இந்த படம் பண்ணிடுவோம் சார்ங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ அதே மாதிரி எனக்கு உங்ககிட்ட என்ன கேள்வினா, நீங்கள் நிறைய இடங்களில் பிக் பாஸில் வந்து நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா தங்கம் செல்லம் இந்த மாதிரி ரொம்ப அன்பாக பேசுகிறதா இருக்கட்டும், சொல்லுங்கள் கண்ணு சொல்லுங்கள் சாமி அப்படின்றதா இருக்கட்டும். நான் பிரியாராமன் மேம் அந்த டைமில் இன்டர்வியூ எடுத்தப்போ நான் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன், சார் வந்து ரியலாகவே இப்படி தானா? ஏன்னா அதுக்கு முன்னாடி சில கான்ட்ரவர்சிலாம் போயிட்டு இருந்தது, ரொம்ப அக்ரெசிவாக பேசுகிறது அந்த மாதிரி சில விஷயங்கள். அப்போ நான் கேட்டேன், அவர் ரியலாக இப்படி தானா இல்லை அப்படியா அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அவரோட ரியல் கேரக்டர் தான், அவர் சத்தமாக கூட வீட்டில் கூட பேச மாட்டார், எங்ககிட்ட ரொம்ப அன்பானவர் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இருக்க நீங்கள் இந்த மாதிரி சில கான்ட்ரவர்சி ஃபேஸ் பண்ணும்போதோ நெகட்டிவாக பேசும்போதோ மக்கள் வந்து விமர்சனம் பண்ணும்போதோ என்ன மாதிரி எடுத்துக்கிட்டீங்க? அது நீங்கள் எடுத்துக்கவே மாட்டேன். சிம்பிள், எடுத்துக்கவே மாட்டேன். ஆனால் நான் வந்து யாரையும் சாராதவன். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு கருத்து சரியாக இருக்கும், சாருக்கு ஒன்று இருக்கும், சாருக்கு ஒன்று இருக்கும், எனக்கு ஒன்று இருக்கும். சில நேரங்களில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 3 பேர் ஏன் அதை என்னை எதுக்குறீங்க? நான் ஒன்றும் சமூக துரோகி. நான் என்ன சொல்கிறேன்னா, நாட்டுக்கு குண்டு வைக்கணும்னு ஐடியா கொடுத்தேன்னா கரெக்டாக சாமி, ட்ரெயின் வருது, எல்லா தண்டவாளத்தையும் நைட்டாக பிரித்து வச்சிடணும், அப்போ தான் விழுவாங்கன்னு சொல்லி ஐடியா கொடுத்தேன்னா, இல்லை ஓடுற ஆற்றுல விஷத்தை கலந்தமா, இல்லை என்னை வந்து நீங்கள் வஞ்சிக்கணும், என்னை திட்டணும், தரம் தாழ்த்தி பேசணும், ஒரு கமெண்ட் போட்டு அம்மாவை பற்றி இந்த குடும்ப
ஒரு நாகரிகமற்ற விமர்சனங்கள் பண்ணணும், பல முனை தாக்குதல் செய்யணுன்ற சந்தோஷம் இருக்குல்ல, மாபெரும் சந்தோஷம். அவங்கள நான் தவறே சொல்ல வரல. அவங்க இப்போ நான் சொல்ல கருத்துக்கு ஆதரவாக இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது, அமைப்பில் இருக்கிறது. இப்போ நான் எந்த கட்சியும் சேரலாம் சாமி, மேபி நாளைக்கு ஒரு கட்சியில் கூட சேர்ந்துடலாம். அந்த ஐடியா இருக்கா சார்? நீங்கள் நல்ல கட்சி சொல்லுங்கள், நான் வந்துடுறேன். என்ன என் பக்கம் திரும்பிட்டீங்க கேள்வியை? இல்லை சீரியஸாக ஏன்னா அரசியல் என்பது ஒரு மனிதனுக்கு அவசியம் தானே சாமி. கண்டிப்பாக அதில் நான் வந்து சாக்குறேன்லாம் சொல்ல மாட்டேன். அதில் மனிதர்கள் தான் சாக்குறேன். அரசியல் அவசியம். நம்ம வரி கட்டுறோம்ல, நீங்களும் வரி கட்டுறீங்க, நானும் வரி கட்டுறேன். அப்போ நல்லவங்கள்லாம் ஒரு இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறது நம்மளுடைய உரிமை இல்லையா? ஸோ அந்த எண்ணத்தில் சொல்கிறேன். ஸோ அதனால் பல பேர் ஏதாவது விமர்சித்தா கூட நான் வந்து எனக்கு அது பெருசாக கோபமும் பட மாட்டேன், வீட்டில் போய் நான் புலம்பவும் மாட்டேன். ஏன்னு கேட்டால் நான் சொல்கிறேன், நான் சொல்கிறது அவங்களுக்கு தவறாகப்படுது, அவங்களுக்கு அது தவறாகப்படுது, எனக்கு சரியாகப்படுது, அவ்வளோதான். அப்படிதான் சொல்லுவேன். என்னுடைய சரி உங்களுக்கு தவறு, உங்களுடைய சரி எனக்கு தவறு. இல்லை உண்மை தானே சாமி. அது நம்ம யாரையும் நம்ம அது எதுவுமே சொல்ல முடியாது. ஏன் 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 இங்கே இருந்தால் என்ன உங்களுக்கு அப்படின்னு தானே கேட்குறோம். நம்ம என்ன ஆயிடுச்சு இப்போ? ஸோ நான் அதை மாதிரி சில நேரங்களில் நல்லது சொல்லும் பொழுது அப்படி நடந்திருக்கு. சில நேரங்களில் நாம் ஏதாவது ஒன்று நம்ம அறியாமல் நம்ம சொல்லுவோம். அது பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கணுங்கிறதுக்காக நம்ம ரூம் போட்டு சினிமா மாதிரி டிஸ்கஸ் பண்ணிலாம் யோசிச்சு சொல்ல முடியாது. நான் சொல்கிறது சாமிக்கு புரியுது இல்லை? அப்படின்னா எல்லாருமே பல்லு படாமல் பக்குவமாக இருக்கலாம். அப்படியே ஆஹா கரெக்டாக சார் வானம் பொழிகிறது நேரம் மழை வந்துருச்சு, பூமி விளைகிறது நேரம் பூமி விளைஞ்சிருச்சு, நல்ல மனுஷன் பண்ண நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம கருத்து அந்த நேரத்தில் பிரதிபலிக்கிறது. கரெக்டா சாமி? இப்போ அது தவறா இப்போ யாராவது என்ன வஞ்சிக்கிறாங்க, நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க, நீ இப்படி பேசியிருக்கக்கூடாது, நீ அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, அந்த மாதிரியான டைம் இல்லை 10 பேர் சொல்லுவாங்க சாமி. அதே ஒரு 20 ஃபோன் வரும், ஜி பிச்சுட்டீங்க ஜி, சூப்பர் ஜிம்பாங்க. இதை பாராட்ட நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இந்த சந்தோஷத்துக்காகவா நான் சொல்கிறேன், அதுக்கு போய் சொல்லிட்டேன், அவ்வளோதான். அந்த மூமெண்ட்டை மனசுலேயே நெஞ்சுக்குள்ளேயே வச்சுட்டு வாழ்கிறாலும் நானும் கிடையாது. ஏன்னா நம்ம அடுத்த நொடி பொழுது இருப்பணும் இல்லைன்னு தெரியாது சாமி. எல்லாத்தோட வாழ்க்கை அதுதான். நான் எந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எதையும் தூக்கணும்னா இந்த அழுக்கு பானையை தூக்கிட்டு வாழ்றது நம்ம அர்த்தமே கிடையாது. அடுத்த நொடி ஆனந்தமாக வாழ பழகிக்கணும். அதனால் இதை எதையுமே நான் தூக்கிட்டு போகிறதே இல்லை. கூலாக இருக்கு, மகிழ்ச்சி. அதனால தான் மகிழ்ச்சியாக இருக்கு. உங்களை பார்த்து நான் சிரித்தேன், பார்த்தீங்களா? ஹாப்பியாக இருக்குல்ல? சார் சொல்லும்போது சொன்னார், இந்த ஸ்டோரி வந்து எழுதும் போதே நீங்கள் இவர் தான் மைண்டில் வச்சுருந்தீங்க. ஆமாம், எழுதி முடித்தோடனே எனக்கு அப்படியே தோணுச்சு, ஒரு 6 ஆர்டிஸ்ட் இது பண்ணலாம். அப்புறமா ரஞ்சித் சார் தான் எனக்கு மைண்டில் வந்தார். சரி சார் அப்ரோச் பண்ணோம். ஏன்னா அதில் அவ்வளோ மெனக்கிடணும், பெர்ஃபார்மன்ஸ் நிறைய இருக்குது. ஹோல் ஸ்கிரிப்டை வந்து அந்த கேரக்டர் தான் கேரி பண்ணி கொண்டு போகணும். ஸோ அதுக்கு வந்து நிறைய சேஞ்சஸில் நிறைய ஒரு எமோஷனல் இருக்குது. ஸோ வெரைட்டி ஆஃப் ஆக்டிங் பண்ணோம், பெர்ஃபார்ம் பண்ணோம். சரி ஓகே, ரஞ்சித் சார் தான் இதுக்கு சரியாக இருப்பார்னு அவர். ஏன்னா நான் சாருடைய படங்கள் நிறையா பார்த்துருக்கேன். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நல்லா நடிக்க தெரிந்த நடிகர்களில் வரிசையில் முன்னணியில் இருப்பார் ரஞ்சித் சார். ஏன்னா அவரை வந்து இல்லை சார், நான் நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, என் படத்தில் நடிச்சிங்கிறதுக்காக சொல்ல நிறைய பேருடைய, அது நிறைய பேர் இன்னொரு என் ஃப்ரெண்ட்ஸில் சூப்பர் ஆக்டர், அவர் ஏன் அவர் படங்களே பண்ணுறதில்ல அப்படி இப்படின்னு. இல்லை, இறுதி முயற்சிக்கு அப்புறம் வருவார், அவர் நல்ல ஸ்கிரிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இதை தொடர்ந்து நிறைய வரும் பண்ணுவார் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்குமே ஆனால் உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் வந்து ஹீரோவாகவும் பண்ணியிருக்கீங்க, ஆன்டி ஹீரோ ரோலும் பண்ணியிருக்கீங்க. அப்போது இப்போ அந்த மாதிரி நீங்கள் இல்லையே, எனக்கு அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அது இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ தமிழில் நான் ஹீரோ பண்ணேன், இந்த படம் பண்ணேன், அப்புறம் மறுமலர்ச்சி பண்ணேன், ஷபாஷ் பண்ணேன், பாண்டவி நினைத்தேன், இப்படி பண்ணிகிட்டே இருந்தேன், கேரக்டர் பண்ணேன். டக்குன்னு நேசம்பூஸ் ஒரு படம் ஹீரோ பண்ணேன், அந்த படம் நல்லா ஓடிச்சு. ஓடினதுக்கப்புறம் திருப்பி போய் நான் ஷபாஷ் நடித்தேன், 2-3 படம் நடித்தேன், திருப்பி வந்தேன், பாண்டவி அப்போ தான் பண்ணேன். அப்போ எல்லாரும் சொன்னாங்க நேசம்பூஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அதில் தான் ஃபேமஸ் காமெடி, என்ன திரும்ப திரும்ப பேசுகிற நீ வடிவம். ஆமாம், அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனா 4-5 படம் குப்பு குப்புன்னு வந்துச்சு. நான் அப்போ என்ன சொன்னேன்னா, ஜி நான் வேறு படத்துக்கு டேட் கொடுத்துருக்கேன், நான் உட்காரில் போயிட்டேன். ஸோ நான் அப்படி தான் இருக்கேன். என்னன்னா இந்த கேரக்டர் பண்ணும்போது கூட, இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார் சொன்னார், இப்போ சார் எப்பவுமே ஷபாஸ் படம் பார்த்துட்டு, ஏன்னா சார் வந்து பார்த்திபன் சாரோட கோ டைரக்டர். ஸோ அதனால் சார் அவரோட வெல்விஷரு. இப்போ ஷபாஸ் படம் பார்த்துட்டு எங்களை சொல்லிட்டே இருப்பார், சார் இந்த படம் எப்படி சார் சூப்பராக பண்ணீங்க, நீங்கள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவார். இப்போ அந்த எண்ணங்கள் விதைச்சது கூட நான் கேரக்டர் பண்ணித்தான். நான் ஹீரோவாக நடிப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறது இல்லை. இப்போ கூட நான் கிழவனாக நடிக்க தயார், 90 வயசு மேக்கப் போகணும் ஆசை, அதுதான் இப்போ சொல்லிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக. இப்போ ரீசன்ட் டேஸில் நீங்கள் பார்த்து ரசித்த ஒரு படம்னா என்ன இப்போ வந்ததில்ல? நிறைய படம் இருக்குடா தங்க. மகாராஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும், கருடன் பிடிக்கும், மாமன் வரைக்கும் நான் பார்த்தேன், கூலி சார் பார்த்தேன், ரஜினி. ஏன்னா சில உழைப்பெல்லாம் நான் யோசிப்பேன், சில உழைப்பு நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும்.
நான் பார்க்குறது உங்களுக்கு புரியுதில்ல, சில உழைப்பு நம்பிக்கையை கொடுக்கும். ம். முடங்கி போய் உட்காராம உங்களுக்கு புரியுதில்ல, ஏஜ் ஒரு லிமிட்டெல்லாம் இல்லை, ஆமா. உங்களை மகிழ்விக்கிறதுங்கிறது இருக்குல்ல, ஆ. நான் அப்படி அப்படி அந்த மாதிரி ரசிக்கிறாள். நான் நல்லா ரசிக்கேன். ஆராய்ச்சி பண்ணி சில பேர் பார்த்தீங்க ரிவ்யூங்கிற பேரில் எல்லா படத்தையும் குறை சொல்லிட்டே இருப்பான். ம். 2வது சீனில் குடும்பமே சேர்த்துருக்குன்னா படமா அந்த இன்டர்வல் இதெல்லாம் ஊரே எரிஞ்சு சாகுது, எதுக்கு தான் வராங்கன்னே தெரியலன்னு பேசுவான். பார்த்துருக்கீங்களா, ரிவ்யூன்னு ஒன்று பேசுவாங்க. இன்னைக்கு அந்த ரிவ்யூ விஷயத்தை பார்க்கும்போது எல்லா படத்துக்குமான அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லா டேரக்டர்ஸுமே ஏதோ ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணிடுறாங்க. தமிழ் சினிமாவில் ரிவ்யூஸால் சில விஷயங்கள் நடக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இப்போ யாரையும் நாம் பேசுகிறதுல பாதி பேர் வருத்தப்படுவாங்க, பாதி பேர் வருத்தப்படாமல் இருப்பாங்க. சினிமாவை விமர்சிக்கலாம். நிறைய ஊடகத்தில் நம்ம இதில் பார்க்குறேன், சினிமாவை விமர்சிக்கலாம். நீங்கள் சினிமா 100க்கு 99 படத்தை ரிலீஸுக்கு முன்னாடியே மைண்ட் செட் பண்ணிடுறாங்க. தேட்டருக்குள்ளே வந்து பார்த்துட்டு இல்லைங்கிறதுலாம் பெரிய விஷயம். வர்றதுக்கு முன்னாடியே ஒரு மைண்ட் செட்டு ட்ரெண்டு செட் பண்ணுறது, பிஆர் டீம் வச்சு செட் பண்ணுற மாதிரி நடக்குதுன்னு தோணுது எனக்கு. இன்றைக்கி அப்படி இருக்குது. இன்றைக்கி என்ன சார், ஒரு படம் நல்லா இல்லை, நல்லா இல்லை, நல்லா இல்லை, நல்லா இல்லை, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. அப்புறம் மலையாள படங்கள்லாம் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. இங்கே வர படங்கள்லாம் நல்லா இல்லை, நல்லா இல்லை. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. குடும்பஸ்தம் இல்லையா, இல்லை ஓடிச்சு. மாமன்ற ஒரு படம் எல்லாம் திட்டினாங்கன்னா நான் போய் பார்த்தா நல்லா இருக்கே படம், சூப்பராக ஓடுது. ஓடுற படம் ஓடிட்டு தான் இருக்க போகுது. இந்த விமர்சனங்கள் மக்கள் மனசில் ஒரு அதிருப்தியான ஒரு எண்ணத்தை கொண்டு போய் சேர்க்குது. இதில் இப்போ நம்மளை சின்ன படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய கஷ்டமெல்லாம் போராத நேரம் அவங்களுக்கு அவன் நம்ம என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க, ஜி உங்களுக்காவது விமர்சனம் பண்ணுறாங்க மற்ற படங்களுக்கு, எங்களுக்கு அது கூட பண்ணுறதே இல்லை ஜி, அதுதான் ரொம்ப விமர்சனமாக இருக்குது. புரிஞ்சிட்டிங்களா? அந்த விமர்சன அளவு கூட போகலை அப்படின்ட்டு வருத்தப்படுறாங்க. எதுக்கு இவனை எல்லாம் போய் விமர்சனம் லிஸ்ட்லேயே எடுக்கல, வெளியே தெரியணும்ல கண்ணா. ஒரு சின்ன படம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஏதாவது இந்த படத்தை பற்றி பேசணும், அதெல்லாம் டச்சு பண்ணுறது இல்லை. எத்தனை படங்கள் இருக்குது. அப்போ சின்ன படங்கள் எங்கே இங்கே ரிலீஸ் ஆகும்போது பாதுகாப்பு. நான் என்ன சொல்கிறேன், படம் குப்பையாக இருந்தால் குப்பை தான், அது நீங்கள் எதுவும் மறுக்கவே முடியாது. அதில் எப்படி நம்ம நல்லா இல்லைன்னா நிலா வெள்ளை இல்லை இல்லை கருப்பாக இருக்குன்னு சொல்லவே முடியாது சாமி, கரெக்டாக அது சொல்லிட முடியாது. ஆனால் 100க்கு 90 படங்களும் தமிழ் சினிமா தரம் தாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்குது. தமிழ் சினிமா பெரிய இண்டஸ்ட்ரிங்க இன்றைக்கி, பெரிய இண்டஸ்ட்ரி இன்றைக்கி. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம இவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது இதெல்லாம் பேசிகிட்டே தான் இருப்பாங்க. சார் இன்றைக்கி என்ன தெரியுமா ஆயிடுச்சு, நான் உங்களை திட்டி பேசினாலும் எனக்கு வருமானம், உங்களை பாராட்டி பேசினா கிடைக்கிறத விட நான் நெகட்டிவாக பேசினா கூட எனக்கு வருமானம் தான். அப்படிதான் தெரியல, அப்படி எப்படி எடுத்துக்கிறது, எப்படி எடுத்துக்கிறது. என் நண்பர் இருக்கார், அவர் சொல்கிற வேர்டு நீ இதில் போடணும் கூட அவசியம் இல்லை, நான் அது போடுறதுக்காக சொல்லக்கன்னா மைண்டில் வச்சுக்கங்க. என் நண்பர் அடிக்கடி சொல்லுவார், என்னச்சி ஷேரே போல என்னோட காரில் வரும்போது சொல்லிட்டுருக்காரு சார், காரில் கோயிலுக்கு போகிறப்ப இது கம்மியாக இருக்கு, இதுதான் ரொம்ப கம்மியாக இருக்கப்பா. ஆமாம் இல்லை அடுத்து இன்னும் கொஞ்சம் காட்டமாக பண்ண தான் வேலைக்குது, சரி மைல்டாக போயிடுச்சா, சரி சரி நைட்டு வந்து பேசுவோம், நைட்டு 9 மணிக்கு பிச்சிருவோம், வேறு மாதிரி பண்ணுவோம். என்ன ஜீனு கொஞ்சம் சாஃப்டாக பண்ணிட்டேன் வேலைக்கு, அவளை செல்ஃப் எடுக்கல தலைவானார். என்ன சாஃப்ட்டு, என்ன சாஃப்டாக பண்ணியிருக்கீங்க, அமைதியாக பேசிட்டேன். அப்போ இன்னும் கொஞ்சம் இறங்கி அடிக்கிறது. அப்போ என்ன பண்ணணும்னா எதிராளிகள் இதை எடுத்து ஷேர் பண்ணி, ஜி உங்களை பற்றி என்ன பேசுங்க தெரியுதுன்னு நான் 100 பேருக்கு அனுப்புறது இருக்கு. நல்ல விஷயம். திருக்குறள் காலைல 5 மணிக்கு எந்திரிங்க, ஒரு லைக் கூட வராது. எந்திரிச்சோன்னா குளிங்க, போடா வெண்ணெய் வருமா, எந்திரிச்சோன்னா அம்மா அப்பா காலில் விழுங்க, ஒரு லைக் வராது. கரெக்டா? காலில் விழுகும்போது காலில் இருக்கிற மிஞ்சியை கழட்டி காலை பிடிச்சி வாருங்க, யாராம டேய் அப்படின்னு உடனே. கரெக்டா சாமி? கவன ஈர்ப்பு. அப்போ இந்த நான் எப்படி எடுத்துக்கிறது மீடியாவை, கவன ஈர்ப்பு. கரெக்டா? இன்னைக்கு அப்படியான ஒரு இல்லை, அதில் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஊடகங்களை பெருசு மதிக்கிறோம். நீங்களாம் இருக்கிறீங்க, நான் சொல்கிறது இப்போ நீங்கள் இருக்கிறதுனால நான் நேருக்கு நேராக சொல்கிறேன், நம்ம ஒன்றும் மறைச்சதை பேசலை. அதில் சிறப்பான ஊடகங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட தோணுது. ஏன்னா அடுத்தவனுடைய வழி தெரியுது, ஒரு பொறுப்பு இருக்குது. இப்போ நீங்கள் குறைன்னு சொல்லி இந்த படமே நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு இறுதி முயற்சி இந்த படம் வந்து நல்லா எடுத்துருந்துருக்கலாம், நல்லா இல்லை, முதல் பாகம் நல்லா இல்லை, 2ஆம் பாகம் நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லி தான் தெரியணுமா எங்களுக்கு? இவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் இல்லை?
ஒரு இயக்குனருக்கு தெரியும் எந்த சார், ஒரு கேமும் கொஞ்சம் பார்க்கறது. செகண்ட் ஆஃப் இறங்கி இருக்கு, சே என்ன பண்ணுறதுன்னு உள்ளுக்குள்ளே தெரியும்ல, ஒரு இயக்குனருக்கு தெரியும். நடிச்சு எனக்கு தெரியும், படம் பார்த்துட்டேன்னா எனக்கு தெரிஞ்சிடும். எனக்கு இந்த படத்துல இந்த போஸ்டர் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி நடக்கிற ஒரு விஷயம் தெரியுது. நீங்க வந்து ஒரு லவ்லி ஹஸ்பண்ட் அப்படின்றது எங்களுக்குலாம் எப்போ தெரியும்னா பிக் பாஸ் டைம்ல தான் தெரியும். ஏன்னா வந்துட்டு இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்கு, நீங்க அந்த ஸ்டேஜ்ல நடந்து வரப்ப கீழே பிரியாராமன் வருவான், ஆமா. அப்படியே ஸ்டன் ஆகி நிற்பீங்க. அத்தனை பேர் இருக்காங்க, அதெல்லாம் உங்க மைண்ட்ல இருக்காது. அவங்க வைஃப் பார்த்துட்டோமே அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார், அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்? ஏன்னா அவங்க கிட்ட பேச நிறைய சப்போர்ட் மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்து பெரிய விஷயம் தங்கம். ஏன்னா லைஃப்பில் எவ்வளோ நல்லது கெட்டது நம்ம கடந்திருக்கோம், தோல்விகள் பார்த்துருக்கோம், திரைப்படத்துலேயும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி. அதெல்லாம் வந்து ஒரு தாயில்லத்தோடு நம்மளை ஏற்றுக்கிட்டு சரியா, அதாவது இன்னும் நமக்கு இருக்குது டைமு. எப்பவுமே ஒரு அதில் எல்லா ஆண்களுக்கும் சரி, நான் எப்பவுமே சொல்கிறது உண்டு, பெரிய வரம் தான். தாய் மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறது பெரிய வரம் தான். அது சாருக்கு அப்படிதான். ஏன்னா பார்த்துக்க போராடுங்களேன், வாங்க பார்த்துருவோம் அப்படின்னு நம்மளோட சப்போர்ட் பண்ணுறது இருக்குல்ல. அப்புறம் அந்த இடத்துல போய் முட்டு சந்தில் அடி வாங்கிட்டு திருப்பி வந்தாலும் சொல்கிறது புரியுது உங்களுக்கு, ஐயோ அந்த ரோடு தான் சரியில்லை, நம்ம வேறு ரோட்டில் போயிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, அப்போவே சொன்னல நம்மளுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி மூளையில் படுக்க வைக்காம முடுக்கி வர்றது தான் அவங்க வேலை. முடுக்கி வர்றது உன்னால் முடியும், முடுக்கினா தெரியல, கீ கொடுத்து அமுச்சு வைக்கிறது, கீ கொடுத்துறது, மோட்டிவேட் பண்றது, முடுக்கி வர்றது. ஓகே, நாய் கடிச்சா முடுக்கி விடுறாங்கிற மாதிரி தான். அந்த மாதிரி தான் நம்மளை முடுக்கி வருது, நம்மளை முயற்சி சொல்லி தூண்டுறது. கண்டிப்பா அதுதான் பெரிய பாக்கியம் சாமி அந்த விஷயத்துல. இப்போ அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட் அப்படிங்கிறது. அவங்க இப்போ CWC வந்தாங்க அண்ட் நீங்க பாப்பீங்களா நல்லா வீட்டில் சமைச்சு அங்கே பயங்கரமா சமைக்கிறாங்க அவங்க. வீட்டில் எப்பவுமே 4 மணிக்கு எந்திரிச்சு 3 மணிக்கு எந்திரிச்சாலும் சர்வெண்ட் வீட்டில் இருந்தால் கூட அவங்க அம்மா அப்பா எனக்கு குழந்தைங்களுக்கு எல்லாமே தன் கையால் சமைச்சு வச்சுட்டு மட்டும்தான் வெளியே போ. அங்கே சமைக்கிறதுக்கு ஷோவாக இருந்தாலும் மற்றவங்கெல்லாம் ஷோக்கு தான் இன்னைக்கு ஃபுல் ஷோவில் சமைக்கணும்னு நினச்சி போவாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. இங்கே 3 o'clock மார்னிங் நைட்டு 12 மணிக்கு படுத்தனா 3 o'clock எழுந்திரிச்சு 7 பேர்த்துக்கு என்ன தேவையோ 5 பேர்த்துக்கு என்ன தேவையோ வீட்டுக்குள்ளே எல்லாம் அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக ஒரு ஃபுட் எடுத்து வச்சுட்டு 7 மணிக்கு கிளம்பி EVP செட்டுக்கு போய் நைட்டு அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு தெரியும் அந்த ஷோ எப்படி நடக்குது, 24 hours போகும். காலைல முடிச்சுட்டு திருப்பி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே வந்து படுப்பாங்க. பயங்கர எனர்ஜெட்டிக் உமனாக இருப்பாங்க. நீங்கள் பார்ப்பீங்களா அந்த ஷோ? நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு யாரோட காம்போ ரொம்ப பிடிக்கும்? மேமோட இவங்க வர்றது எந்த காம்போ ரொம்ப பிடிக்கும்? நான் அப்படியெல்லாம் யோசிக்கல. ஓகே, ஏன்னா எல்லாருமே அங்கே எல்லாரும் ஜாலி பண்ணுறதுக்கு தான் வராங்க இல்லை, எல்லாரும் அது அந்த ஷோவே அப்படிதான். அது குக்கு வித்து கோமாளியா, கோமாளி வித்து குக்கானே தெரியாத ஷோ அது. அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு? கண்டிப்பாக சார். அதனால எனக்கு அது இப்போ காமெடியாக வராத ஆள் கூட அதை ட்ரை பண்ணுறாருன்னு நினச்சி சந்தோஷப்படுவேன். உங்களுக்கு புரியுதில்ல, தவறுங்கிறது எதுவும் கிடையாது. எல்லாரும் அதில் ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சரியாக இருந்தால் தான் அடுத்த சீசனுக்கு அவங்க கண்டினியூ ஆவாங்க. கண்டிப்பாக கோமாளி கூட. கண்டிப்பாக சார். ஸோ இவங்களுக்கு வந்து குக் பண்ணணும், அதில் ஜட்ஜ் பண்ணணுன்றது இவங்களுக்கு தான் டெஸ்ட்டே தவிர அவங்களுக்கு டெஸ்ட்டு கிடையாது. இல்லை, அதனால் யார் காம்போ வந்தாலும் அப்படியே ஜாலியாக உட்காந்து பார்ப்பேன் நான். ஸோ கண்டிப்பாக ஃபைனலி ஒரே ஒரு கேள்வி. பிக் பாஸ் சாரை வந்து சாரோடைய உண்மையான குணம் என்ன அப்படின்றதே எங்களுக்கு பிக் பாஸில் பார்க்குறப்போ தான் தெரிஞ்சுது. இந்த மேம் வந்து இந்த தடவை வரப்போகிற சீசன் மேம் எதுவும் உள்ளே போகிறாங்களா? இல்லைங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் அவங்க போகல. ஓகே, நான் கூட சொன்னேன் போகலாம், நீங்களும் வேணான்ட்டீங்களா சார்? இல்லைங்க, நான் அதெல்லாம் அவங்க விஷயத்துக்கு நான் ஊக்கம் தான் படுத்துவேன். எதுக்குமே முட்டுக்கிட்டே போட்டதே கிடையாது. அவங்களும் அதே மாதிரி ஏன்னு நான் கேள்வி கேட்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. இதுக்கு போகிறோமா தான் போயிட்டு வைப்பியா, நான் பார்த்துக்கிறேன் பசங்க குழந்தை, அதான் நான் இருக்கேன்ல. இது என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதை பண்ணி பார்க்குறது என்ன இருக்குது? எக்ஸ்பெரிமெண்ட்டு கிடையாது, அதான் நீங்கள் பார்த்துக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறதுல இன்னும் பெட்டர்மெண்ட் ஆகிடுவோம் நம்ம. ஒத்தியே கிடையாது, ஜாலியாக போயிட்டு வா, மைண்டை ஹாப்பியாக வச்சுட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் அவங்களுக்கு அது மைண்ட் செட் ஆகலை. கண்டிப்பாக சார், அவங்களுக்கு அது மைண்ட் செட் ஆகலை. கண்டிப்பாக இந்த படமும் சரி, இறுதி முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு லிட்டில் டாக் சார்பில் வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி தாங்க, ரொம்ப நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.